ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டில் இருந்து உங்கள் உமர். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம லாண்ட்ரியில ஒரு ஸ்டார்ச் பவுடர் யூஸ் பண்றோம். அது என்ன ஸ்டார்ச் பவுடர், இந்த ஸ்டார்ச் பவுடர் பெனிஃபிட் என்ன, அதை எப்படி ஸ்டார்ச்சை ரெடி பண்ணி ஒரு 5 சட்டைக்கு, அது ஒயிட் ஷர்ட்டுக்கு நம்ம எப்படி நம்ம ஸ்டார்ச் போட போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க பார்த்து ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க இப்போ இந்த வீடியோல போய் பார்த்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மக்களே, நம்ம லாண்ட்ரியில என்ன ஸ்டார்ச் பவுடர் யூஸ் பண்றோம் அப்படின்னா, சுபி லாண்ட்ரி ஸ்டிக் பவுடர் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஏன் இந்த ஸ்டார்ச் பவுடர் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாங்க லோக்கல் மார்க்கெட்ல தான் ஸ்டார்ச் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஸ்டார்ச் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டார்ச் பவுடர் வந்து நல்ல பவுடர் கன்சிஸ்டன்சில கிடைக்காம அப்படியே குறுமையாவே இருந்துச்சு. இந்த ஸ்டார்ச் ரெடி பண்ணும்போது ஒரு குவாலிட்டியான ஸ்டார்ச் எங்களுக்கு கிடைக்கல. அதனாலதான் நான் மார்க்கெட்ல சர்ச் பண்ணி இந்த ஸ்டார்ச் பவுடரை வாங்கணும். இந்த ஸ்டார்ச் பவுடர் நல்ல குவாலிட்டியான ஸ்டார்ச் பவுடரா இருக்கு. அதுவும் இல்லாம நல்ல பவுடர் கன்சிஸ்டன்சில இருக்கு. நாங்க வந்து ஒரு ஸ்டார்ச் ரெடி பண்ணும் போது நல்ல குவாலிட்டியான ஸ்டார்ச்சா கிடைக்குது. அது வந்து ஒரு சட்டைக்கு போடும் போது நல்ல ஹார்ட்னஸ், நல்ல ஸ்டிஃப்னஸ் நல்லா கிடைக்குது. அதனாலதான் இந்த ஸ்டார்ச் பவுடர் நம்ம யூஸ் பண்றோம். இந்த ஸ்டார்ச் பவுடரை வச்சு ஒரு 5 சட்டைக்கு எப்படி ஸ்டார்ச் போடுறது, எவ்வளவு குவான்டிட்டி நம்ம எடுத்து நம்ம ஸ்டார்ச் ரெடி பண்ணணும் அப்படிங்கறத பிராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் உங்களுக்கு காட்டுறேன். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 5 சட்டைக்கு போடுற அளவுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டார்ச் ரெடி பண்ண போறோம். அதுக்கு நம்ம எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா, ஒரு 1/4 கிலோ, அதாவது 250 கிராம்ஸ் எடுக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு பவுலுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம். இதை பாருங்க, இந்த பவுடரோட கன்சிஸ்டன்சியை பாருங்க. எந்த ஒரு குருணையாக எதுவுமே கிடையவே கிடையாது. நல்ல பவுடரா அரைச்சி நல்ல பவுடர் கன்சிஸ்டன்சில தான் இருக்கு. இப்போ நம்ம வந்து எப்படி ஸ்டார்ச் ரெடி பண்ண போறோம் அப்படிங்கறத பாருங்க. நம்ம ஸ்டார்ச் ரெடி பண்றதுக்கு ஒரு வெசல்ல வந்து ஸ்டார்ச் ரெடி பண்ற வெசல்ல நம்ம தண்ணி எடுத்து வச்சிருக்கோம். ஒரு 5 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அதாவது 1/4 கிலோ பவுடருக்கு நீங்க 5 லிட்டர் தண்ணி எடுத்து நீங்க வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ச் பவுடரை வெறுமனே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ இந்த தண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெசல்ல நம்ம ஸ்டார்ச் பவுடர் நான் ஃபுல்லா ஆட் பண்ணிக்க போறோம். 1/4 கிலோவுமே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தண்ணியில மிக்ஸ் பண்ணும் போதே நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்ல கீழே எதுவுமே கட்டியா சேர்ந்துடக்கூடாது. இருந்துச்சுன்னா நல்லா தண்ணி நல்லா கரைச்சி விட்டுருங்க. நம்ம ஃபுல்லா நல்லா கரைச்சி விட்டுறோம். கீழே எதுவுமே இல்லை, நல்லா கட்டியா நல்லா இருந்த பூரா நம்ம கரைச்சி விட்டாச்சு. நீங்க கட்டியா இருக்கிறது அப்படியே போட்டு கஞ்சி காய்ச்சினீங்கன்னா அப்படியே கட்டியாவே இருக்கும். அப்புறம் வந்து நல்லா ஸ்டார்ச் போட முடியாது. நல்லா கரைச்சி விட்டுருங்க. இது வந்து ஒரு 1/2 hour வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அப்படியே ஊறணும். நல்லா எல்லாமே தண்ணியில ஊறினா தான் கஞ்சி காய்ச்சும் போது நல்லா இருக்கும். ஒரு 1/2 hour கழிச்சு எப்படி நம்ம வந்து காய்ச்சுறோம் அப்படிங்கறத பாருங்க. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்க எந்த அளவுக்கு வந்து ஊறி இருக்குன்னு. இங்க பாருங்க, தொட்டாலே நல்லா கரையுது. இப்படிதான் இருக்கும், இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும். நல்லா ஊற வச்சுட்டு நம்ம இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம இந்த ஸ்டார்ச்சை பசை காய்ச்சுற மாதிரி நல்லா காய்ச்சணும். காய்ச்சறதையும் உங்களுக்கு நான் லைவா காட்டுறேன். எப்படி வந்து ஸ்டார்ச் கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பசை காய்ச்ச மாதிரி காய்ச்ச போறோம். அதுக்கு நீங்க வந்து கேஸ் ஸ்டவ் பயன்படுத்திக்கலாம், இண்டக்ஷன்ல பண்ணுங்க. நம்ம இண்டக்ஷன்ல தான் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிடணும். இப்போ நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வை ஆன் பண்ணிடணும். நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்ல தான் நம்ம ஸ்டார்ச் வந்து காய்ச்சுவோம். அது வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு, இந்த ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அடி பிடிச்சிரும். ஹீட்ல வந்து என்ன ஆகும்னா அடி பிடிச்சிரும். நல்லா நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். மினிமம் வந்து ஒரு 1/2 hourல இருந்து 1 hour எடுக்கும். நல்லா நீங்க கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கிண்டாம விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், அடி பிடிச்சிச்சுன்னா கருப்பு கலரா மாறிடும். நீங்க சட்டையில யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா, கருப்பா தெரிஞ்சு சட்டையே ஸ்பாயில் ஆயிரும். அதனால அடி பிடிக்காத அளவுக்கு நீங்க கஞ்சி காய்ச்சிக்கணும். இப்போ நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் நம்ம
ஆன் பண்ணியாச்சு. இப்போ நல்லா வந்து அந்த கஞ்சி வந்து நல்லா வெந்து உங்களுக்கு நல்லா பசை மாதிரி கன்வெர்ட் ஆகும். அதுக்கு நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். நல்லா கிண்டி விட ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டே இருக்கணும். அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, சட்டையில வந்து கருப்பு கருப்பா தெரிஞ்சு சட்டையவே ஸ்பாயில் பண்ணிடும். அதனால எப்பயுமே வந்து அடி பிடிக்காத அளவு கஞ்சி காய்ச்சி ஒரு மினிமம் ஒரு 1/2 hour ஆவது நீங்க நல்லா குக் பண்ணணும். அந்த கஞ்சி நல்லா வெந்து மசை மாதிரி கன்வெர்ட் ஆகும். அது லைவாவே பாருங்க எப்படி மாறுதுன்னு. பார்த்தீங்கனாலே நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா குக்காக நல்லா வேக என்ன ஆகும்னா, அது கட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இன்னமும் கொஞ்சம் ஒரு 10 minutes நல்லா குக் ஆகணும். நான் எப்படி பால் கலர்ல நல்ல மில்க் கலர்ல இருந்த இந்த ஸ்டார்ச் இப்போ வந்து நல்லா பாருங்க அப்படியே கிளியரா மாறிட்டே வரும். நல்லா குக் ஆகி ஒரு நல்ல கம்மு மாதிரி நல்லா கிளியரா வந்துட்டே இருக்கும். நல்லா குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், தண்ணி மாதிரி இருந்தது திக்கா அப்படி பொலன்னு திக்கா கன்வெர்ட்டா மாறும். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணிடணும். அப்பதான் நல்லா உங்களுக்கு வந்து கஞ்சி நல்லா பிடிக்கும். அதுக்கு நீங்க விடவே கூடாது. நீங்க அடிக்கு பிடிக்க விட்டுட்டீங்கனாலே ஸ்பாயில் ஆயிடும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா குக் பண்ணிட்டே இருக்கணும், கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பாருங்க இப்போ வந்து ஸ்டார்ச் வந்து நல்லா குக் ஆகி ரெடி ஆயிடுச்சு. நல்லா தெரியும் உங்களுக்கு, நல்லா பசை மாதிரி மாறிடும். இப்போ வந்து ஸ்டார்ச் வந்து போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. எப்படி போடணுங்கிறதையும் நான் சொல்றேன். நீங்க இப்போ வந்து சூடா இருக்கும். இப்போ வந்து தொடவே முடியாது, அந்த அளவுக்கு சூடா இருக்கும். சூடா நீங்க டைரெக்டா கொண்டு போய் தண்ணியில் அலசி போட்டுறக்கூடாது. ஸ்டார்ச் பிடிக்கவே பிடிக்காது. இது வந்து இந்த ஸ்டார்ச் வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும், நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்டார்ச் வந்து நீங்க சட்டைக்கு போட முடியும். எப்படி வந்து ஆற வச்சுட்டு எப்படி நம்ம வந்து ஸ்டார்ச் போடுறோம் அப்படிங்கறது பாருங்க. இப்போ நம்ம ஸ்டார்ச்சை நல்லா ஆற வச்சு எடுத்தாச்சு, ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்தாச்சு. பாருங்க என்ன கன்சிஸ்டன்சில இருக்குன்னு. தண்ணியா இருந்தது நல்லா திக்காயிடுச்சு. இப்போ எப்படி நம்ம வந்து ஸ்டார்ச் போட போறோம் அப்படிங்கறதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 5 சட்டைக்கு தான் போட போறோம். இந்த பாருங்க 1 2 3 4 5 இந்த 5 சட்டைக்கு தான் நம்ம வந்து கஞ்சி போட போறோம். பாருங்க எப்படி போடுறோம் அப்படிங்கறத பாருங்க. நீங்க கஞ்சி போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் தண்ணி ரொம்ப முக்கியம். தண்ணி எடுத்து வச்சுக்கணும். 5 சட்டைக்கு பக்கெட் ஃபுல்லான தண்ணி எடுத்து வைக்க வேணாம். ஒரு 1/4 பக்கெட் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டாலே போதும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, கஞ்சியை டைரக்டாவே நீங்க தண்ணியில ஊற்றி மிக்ஸ் பண்ணி கஞ்சி போட்டுறக்கூடாது. புழிஞ்சிட்டு தான், அதாவது வடிகட்டிட்டு தான் நீங்க வந்து கஞ்சி போடணும். இப்போ எப்படி வடிகட்டணும்னு பாருங்க. வடிகட்டுறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, பாலிஸ்டர் துணி எடுத்து வச்சுக்கணும். இது ஒரு பாலிஸ்டர் சாலு. ஏன்னா காட்டனை எடுத்து வச்சீங்கன்னா கிழிஞ்சு போயிடும். இது பாலிஸ்டர் தான், கிழியாது. இப்போ வடிகட்ட போறாங்க. எப்படி வடிகட்டன்னு பாருங்க. அஞ்சு சட்டைக்கு நீங்க எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா வடிகட்டுறாங்க. எப்படி வடிகட்ட இதே மாதிரி தான் நீங்களும் வடிகட்டணும். நல்லா வடிகட்டிட்டாங்க. இப்ப நீங்க தண்ணி தொட்டு பார்த்தா நல்லா பிசு பிசுன்னு, இந்த வடிச்ச கஞ்சி மாதிரி பிசு பிசுன்னு இருக்கணும். அப்படிதான் இருக்கு. நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப நெக்ஸ்ட் நம்ம வந்து முக்க போறோம் சட்டைய. எல்லா சட்டையுமே நனைச்சிருங்க ஃபுல்லாவே. 5 சட்டையுமே நல்லா நனைச்சிருங்க. 1 இது 2வது சட்டை, 3 4 5 முக்கி ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே ஊறணும். இந்த மாதிரி தான் கஞ்சி போட்ட சட்டைய நீங்க வெயில்ல காய வைக்கணும். பாருங்க, பாத்தீங்களா, கஞ்சி போட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சாச்சு. பார்த்துக்கோங்க எவ்வளவு ஸ்டிஃபா வந்திருக்குன்னு. இதுக்கப்புறம் நீட்டா ஸ்டீம் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸ்வீட் லாண்டரி ஸ்டிக் பவுடர் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் அட்ரஸ் டீடைலும் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே போல இவங்க ஹோல்சேல் மேனுஃபேக்சரர், அதனால அவங்கனால மினிமம் 1 kg இருந்து எத்தனை கிலோ வேணாலும் அவங்களால சப்ளை பண்ண முடியும். வேணுங்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி அவங்க டீட்டெயில தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட ட்ரெஸ்ஸை சூப்பரா ஸ்டார்ச் போட்டு யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க. அதே போல நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லாண்ட்ரியில நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல் மூலமா கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.